யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனா எம்பியின் காணிக்குள் பாம்பு குற்றம் சாட்டும் ஊர் மக்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் மானிப்பாய் பிரதேச சபை. இது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாடைய காணி. இது அவற்றை சொந்த இடம். இந்த விளான் என்று சொல்றது அவற்றை சொந்த இடம். சொந்த இடத்துல இருக்கிற காணியை அதை இப்படி பாலடைய விட்டு அதுக்குள்ள கிணறு ஒன்று இருக்குது. பாம்புகள் மிக அச்சுறுத்தலாக மக்கள் வீதியால் நடமாட முடியாமல் மக்கள் போக்குவரத்துக்கு எல்லாம் அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கூடி தெருவால் நடமாட முடியாமல் இருக்கு. பக்கத்தில் ஒரு வியாபார நிலையம் ஒன்று இருக்குது. அந்த வியாபாரத்தின் நிலையத்துக்கு கூடி மக்கள் வருகிறார் இல்லையா ஏனென்று கேட்டால் பக்கத்தில் பாம்பு இருக்காம் என்று சொல்லி அவர்கள் அந்த வியாபாரத்தை கூட செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஒன்று இங்கே இந்த விளான் கிராமத்தில் இப்படி இருக்குது. இதுக்கு அர்ச்சுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தன் சொந்த இடத்தையே டெவலப் ஆக்கி தன் சொந்த இடத்தை கவனிக்காமல் இதை விட்டுட்டு தான் மக்களின் பிரதிநிதி, தான் மக்களுக்கு சேவை செய்கிறேன், தான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன், தான் மக்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் சும்மா போய் மக்களுக்கு படத்தை காட்டி மக்களை பொய்யாக ஏமாத்தி இப்படி எல்லாம் என்னத்துக்கு செய்கிறார் எனக்கு உண்மையில அவற்றை இது எனக்கு விளங்கவில்லை. ஏன்னு சொன்னா இந்த சொந்த இடத்துல இருக்கிற காணி நான் நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பரப்புக்கு மேலே இந்த காணி இருக்குது. இந்த காணியை இவ்வளவு பத்தியாக விட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா அப்படி ஒரு காணி பத்தியாக இருந்தால் இதுல இருக்கிற அயலில் சுத்தி இருக்கிற சிறிய கிராமம், இது சின்ன கிராமம், சுத்தி வர அயலட்டில் வீடுகள், கடைகள், மக்கள், போக்குவரத்து, சிறு பிள்ளைகள் பாடசாலைகள் செல்றது, பக்கத்தில் ஆலயம் ஒன்று கூட இருக்குது. அந்த ஆலயத்துக்கு கூட மக்கள் பூசைக்கு செல்ல முடியாது. அஞ்சித்தான் இந்த பாதையால போக்குவரத்து செய்கிறார்கள் என்று கேட்டா பாம்பாம் அப்படியான நிலைமை கூடி இந்த இடத்துல துப்பாக்கி நிலைமையா இருக்கு. அப்ப அவருக்கு கண்டுகொள்ள முடியாதா தன் கிராமத்தை தன் சொந்த இடத்தை பார்க்காதவர் மக்களுக்கு சேவை செய்வார். திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வார்னிங்கா சொல்றேன். நெடுகளும் பாக்குற நீங்கள் அந்த காணியில போய் நொட்டுறது, அங்க போய் இந்த சுவர்களை கீறிட்டு ஓடியாடுறது, இந்த நாய் வேலை பார்த்து கொண்டு அரசியல் அரசியலா பார்க்கணும். இது பரம்பரை காணி உலகத்துக்கே தெரியும். எனக்கு இப்ப 44 பரப்பு காணி இருக்கு என்னுடைய வடக்கு மாநிலத்துல இருந்து. ஆகவே இதுல போய் கை வச்சு நொட்டுவியலா இருந்தா தம்பி காணிகளை எவனாவது ட்ரஸ்ட் பாஸ் பண்ணுவியா இருந்தா அண்டை தாண்டி உங்களுக்கு கட்டுவேன் நான் பாடு. அதில் கடந்த டிசிசி மீட்டிங்கில் டிசிசி கூட்டத்தில் டாக்டர் கேதீஸ்வரனை பாதினியம் தொடர்பாக இத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள், இத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள் கழுத்தில் இறுக்கி பிடிச்சதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் படிக்கிற ஊருக்கடி பண்ணே உனக்கடி எனக்கு இல்லையடி கண்ணேன்னு சொல்ல முடியாத. அங்கே நாங்கள் அதை சொன்னால் அந்த சமூக அக்கறை உடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் தன்னுடைய காணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அவர் நிச்சயமாக பார்க்க வேண்டும். முதல்ல தன்னை சுத்தம் செய்து கொண்டுதான் அடுத்தவருடைய சுத்தத்தை பற்றி நாங்கள் போகணும். ஆகவே இந்த நிலையில் அது பாராளுமன்ற உறுப்பினருடைய காணியாக உண்மையாக இருக்குமாக இருந்தால் அது அவருடைய மிகப்பெரிய அது ஒரு பிழையான விஷயம். நாங்கள் திங்கட்கிழமையே நாங்கள் அதுக்கான நோட்டீஸை கொண்டு போய் நாங்கள் ஒட்டத்தான் போகிறோம். ஆனால் நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் சாதாரணமாக நடக்கக்கூடிய டிசிசி மீட்டிங்லேயே ஏதோ பெரிய அளவில் எல்லாம் செய்து முடித்து விடுவதாக சொல்லுவேன். இடைத்தரகர் வேண்டாம், என்னிடம் நேரடியாக முறைப்பாடு செய்யுங்கள். தமிழ் போலீஸ் அதிகாரி மக்களிடம் கோரிக்கை. சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக இன்று பதவியேற்ற வன்னி பகுதியைச் சேர்ந்த தமிழரான நிதர்ஷன் தெரிவிப்பு. என்னுடைய பேர் சிவானந்தன் நிதர்சன். நான் இன்றைய தான் எங்களுடைய இலங்கை போலீஸ் மா அதிபற்ற கட்டளையின் பிரகாரம் இன்றைக்கு நான் இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். சுன்னாகத்தில் கிட்டத்தட்ட எல்லா போலீஸ் நிலையங்களிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். நான் முதலாவது இந்த போலீஸ் ஏரியாவை பற்றிய ஒரு முழு அறிவையும் பெற்றுக்கொண்டு எங்களுடைய நோக்கங்கள் ஆக குறிப்பு நோக்கம் தான். சனங்கள் வந்தோண்டு நிம்மதியாக பயணம் செய்யணும், நிம்மதியாக வாழணும். மற்ற இந்த பாடசாலை பிள்ளைகள் என்ற கல்விக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஒரு சமாதான முறையில் அதே கல்விகளை கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அது ரெண்டும் தான் என்னுடைய பிரதான நோக்கம். கிட்டத்தட்ட அது ரெண்டையும் செய்ய நானுக்கு எல்லா பிரச்சனையும் கிட்டத்தட்ட தீரும் நினைக்கிறேன். இதை விட வேறு பிரச்சனைகள் எல்லாம் பொதுமக்களோட வேண்டிக் கொள்றேன். என்னன்னா நீங்கள் இதுவரை எங்கேயும் பொறுப்பதையாக இருந்தால் கழிச்சிருப்பியால் எது ஏதாவது எங்களை போலீஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை எதுவும் இருக்குமா இருந்தால் சொல்லணும். நீங்கள் இணைக்கிற ஏதாவது பிரச்சனை யாரும் பெறலாம் போலீஸ் நிலையத்துக்கு அந்த இடைத்தரகர்கள் எல்லாம் அப்படிலாம் தேவையில்லை. நேரடியாக எந்த பாசம் உங்களுக்கு விடாங்க. நீங்கள் உங்களோட மொழியில் நேரடியாக என்னை சந்தித்து நீங்கள் உங்களை பிரச்சனை சொல்லிக்கொள்ளலாம். எங்களால் இயன்ற வரையில் எங்களுடைய சிரேஷ்ட பிரதிபடும் சீனியர் டிஐ சார், எங்களோட டிஐ சார் அறிவுரையின்படி மற்ற எங்களோட யாழ்ப்பாண டிவிஷன் சார், ஏஎஸ்பி சார் அவைன்ற அறிவுரைகளை கேட்டு அதன்படி நாங்கள் இந்த கடமைகளை மேற்கொண்டு மக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறை ஏற்படுவதற்கான
கடமைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி. பழைய பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், புதிய பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத சட்டமே தேவையில்லை என வலியுறுத்தி கிளிநொச்சி மாவட்ட சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து பெறும் நடவடிக்கை கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக இன்று நடைபெற்றுள்ளது. நாங்கள் இன்றைய தினம் இந்த மாவட்டத்தினுடைய சிவில் சமூக அமைப்புகளும் மத தலைவர்களுமாக இணைந்து இலங்கையிலே கொண்டு வரப்பட உள்ள புதிய பயங்கரவாத தடை சட்டம் PSTA என்பதற்கு எதிராக பழைய PTA அதனை நாங்கள் நீக்குகிறோம் என்ற போர்வையிலே PSTA என்கிற ஒரு புதிய சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது. இந்த அரசாங்கம் கொண்டு வருகிற இந்த புதிய சட்டத்திலே பயங்கரவாதம் என்றால் என்ன, அதற்கான வரையறை என்ன, அல்லது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் யார் யார் எவ்வாறு கைது செய்யப்படுவார்கள், அவர்களுக்கான விளக்கம் எத்தனை நாட்கள் நீதிமன்றத்துக்கு அளிக்கப்படும் என்ற விடயங்கள் கூட தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் பேசுகின்ற உரிமை, கூட்டம் கூடுகின்ற உரிமை, ஒன்றாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற உரிமைகள் புதிய PSTA பறிக்கப்படுகிறது. இதனைத்தான் அந்த சட்டத்தினுடைய பல பிரிவுகள் சொல்லுகின்றன. இதனை உணர்ந்து கொண்ட வகையில் தான் சிவில் சமூக அமைப்புகளும் எங்களுடைய மக்களும் ஒன்று திரண்டு இந்த இடத்திலே அதற்கு எதிரான முழு முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பேணப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்டிலே நீதியும் நியாயமும் இந்த நாட்டில் இருக்கிறது என்று புதிய அனுர அரசும் கருதுமானால் பழைய பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்பட வேண்டும். புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒன்று கொண்டு வரப்படக்கூடாது என்பதுதான் எங்கள் எல்லோருடைய பழசும் வேண்டாம், புதுசும் வேண்டாம். முடிஞ்ச தோட்டரயத்துக்கு போங்கோ பாப்போம். ஜனாதிபதிக்கு சவால் விட்ட ஜீவன் தொண்டமான் MP. இப்போ இந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாரம் எடுத்த காலப்பகுதியிலிருந்து 2000 சொச்ச வீடுகள் முடிஞ்சு, பாக்கி இருக்கிற 4000 வீடுகளை முடிச்சா மட்டும்தான் 10,000 வீடு திட்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொரோனா தொற்று நோய் வந்துச்சு. கொரோனா தொற்று நோய்க்கு அப்புறம் நம்ம வரலாற்றில் எதிர்பார்க்காத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம வேலை செஞ்சோம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில வேலை செய்யும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு உங்க எல்லாருமே நல்லா தெரியும். கொரோனா காலப்பகுதியில் இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்துட்டு பேசுறாங்க. வீடு திட்டத்தோட விலை ஒரு 550 சதுரடி இந்தியா வீடு கிட்டத்தட்ட நம்ம பாரம் எடுக்கும் போது 9,50,000. நம்ம பாரம் எடுத்து ஒரு வாரத்தில் கொரோனா பொருளாதார நெருக்கடி எல்லாம் வந்த பிற்பாடு ஒரு வீட்டின் விலை கிட்டத்தட்ட 32 லட்ச ரூபா தொட்டுச்சு. இப்போ அரசாங்கம் நம்மளுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி தான் செலவு பண்ணுறது? இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி ஒரு முக்கியமான மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் கொண்டு வந்த மாற்றம் என்னன்னா, தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும் வீடு கிடையாது, தோட்டத்தில் பிறந்தா வீடு.